ஹாய் கைஸ், போன வீடியோவில் நம்ம இலுமினாட்டி பற்றி பார்த்தோம். அதாவது இந்த 13 ஃபேமிலி பற்றி பார்த்தோம். அவங்க ஜூஸ் ஃபேமிலி, அதாவது யூதர்கள்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதே போல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பிளாக் ராக் பற்றி. இந்த பிளாக் ராக்ஸ் வந்து ஒரு யூதர், அதாவது ஜூஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவர். இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போது மொத்தம் 7 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த 7 பேரும் ஜூஸ் தான். இந்த ஜூஸ் எங்கெங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சார்லிஸ் டார்வின், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஹாரிஸ் ஃபார்ட், ஜேபி மார்கன், யூபிஎஸ் கேபினெட்டில் இருக்க பாதி பேரும் வந்து ஜூஸ் ஃபேமிலி தான். வேர்ல்டில் இருக்க டாப் மெஜிஷியனும் இந்த ஜூஸ் ஃபேமிலி இருந்து தான் வந்தாங்க. இஸ்ரேல் சின்ன நாடு, அதாவது தமிழ்நாடோட சின்னது சைஸில் பார்த்தீங்கன்னா. இந்த சின்ன நாடு தான் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அமெரிக்கா தான் பெரிய நாடு, அமெரிக்கா சொல்லி தான் இந்த உலகம் எல்லாம் கேட்குதுன்னு. ஆனால் அது இல்லை, இஸ்ரேல் தான் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த ஜூஸ் வந்து இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர்கள். அவங்க தான் வந்து இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இவங்க எப்படி மொத்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க? ஒரு கம்பெனியை வச்சு. அந்த கம்பெனி தான் இந்த பிளாக் ராக். இந்தியா ஜிடிபி பார்த்தீங்கன்னா 3.5 ட்ரில்லியன். பிளாக் ராக்கோட கம்பெனி பார்த்தீங்கன்னா 20 ட்ரில்லியன், அதாவது 6 மடங்கு அதிகம். இவங்க கூகுள், டெஸ்லா, மைக்ரோசாஃப்ட், மெட்டா இந்த மொத்த கம்பெனியை வாங்கினா கூட இவங்க கிட்ட மிச்சம் வந்து 5 ட்ரில்லியன் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம டெய்லியாக சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்லேருந்து, எடுக்கிற மெடிஸ்லேருந்து, சாப்பிட்ற ஃபுட்லேருந்து, போடுற ட்ரெஸ்லேருந்து, ஒர்க் பண்ணுற ஜாப்லேருந்து இவங்க தான் நம்மளை வந்து டே டு டே லைஃப்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளாக் ராக் வந்து 1988 தொடங்கப்பட்டது. இது தொடங்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா லாரி ஃபிங்க். இந்த லாரி ஃபிங்க் உடன் சேர்ந்து இந்த 7 பேர் இதை தொடங்கினாங்க. அந்த 7 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் மேக்னர், பார்பர் நோவிக், பென் கோலாப், ஹியூஜ் ஃபெதர், ரால்ப், அப்புறமா பார்த்தீங்கன்னா கடைசியில் கீட்டன் ஆண்டர்சன். இந்த கம்பெனியை தொடங்கப்பட்ட நோக்கம் என்னன்னா அசெட் மேனேஜ்மெண்ட் மற்றும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுறதுக்கு தான் இந்த கம்பெனியை வந்து தொடங்கினாங்க. அசெட் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த கம்பெனியில் வந்து மக்களுக்கு வந்து நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன். என் கம்பெனியில் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட நாளில் வந்து நான் வந்து ப்ராஃபிட் பண்ணி கொடுக்குறேன், லாஸே இல்லாமல். அதுக்கு பேர் தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அசெட் மேனேஜ்மெண்ட். அசெட் மேனேஜ்மெண்ட்னா உங்கள் மக்களோட ஃபண்ட்ஸ் எல்லாமே நான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பேர் தான் அசெட் மேனேஜ்மெண்ட்டு. ரிஸ்கே இல்லாமல் ஹேண்டில் பண்ணி கொடுத்தா அசெட் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இந்த நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த கம்பெனியை தொடங்கப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாரி ஃபிங்க் இருக்கார்ல, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அந்த கம்பெனி பேர் தான் வந்து ஃபர்ஸ்ட் போஸ்டர். அந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணார்ல, அது பிடிச்சி போய் அந்த கம்பெனியில் வந்து இவருக்கு சீக்கிரமாக ப்ரொமோஷன்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா அவ்வளோ ப்ராஃபிட்லாம் இவர் கெயின் பண்ணி கொடுத்தாரு. அந்த கம்பெனியில் ஒரு டாப் கூட போய் நின்று இந்த லாரி ஃபிங்க்கு வந்து சீக்கிரமாக வந்து சிஇஓ பதிவும் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற போது இவர் சில தவறான இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுத்தனால $100 மில்லியன் வந்து லாஸ் ஆயிடுச்சு அந்த கம்பெனிக்கு. அதனால அதுலேருந்து வெளியே வந்து ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம், மக்களுக்கு நிறைய சேவை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தோட இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கம்பெனி உருவாக்குறாரு. அந்த கம்பெனி தான் இந்த பிளாக் ராக். இந்த பிளாக் ராக் பார்த்தீங்கன்னா மொத்தம் வேர்ல்டு லெவலில் 5500 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வான்கார்டு பார்த்தீங்கன்னா 4500 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கம்மி பார்த்தா கூட 3 to 5% இவங்களோட ஷேர்ஸ் வந்து வேர்ல்டு லெவலில் எல்லா கம்பெனிலையும் இருக்குது. நான் சொல்கிறது வந்து வேர்ல்டுனா அமெரிக்கா இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், சைனா இருக்கட்டும், ஏஷியா ஃபுல்லாக, யூரோப் ஃபுல்லாக இவங்க ஷேர் வைக்காத இடமே இல்லை. மொத்த இடத்துல வேர்ல்டில் இவங்க ஷேர் வச்சுருக்காங்க. ஒரு டாப் கம்பெனி, ஒரு 10 கம்பெனி சொல்கிறேன். அமெரிக்காவில் பாருங்கள், நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற கம்பெனி தான் ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், கூகுள், டெஸ்லா, கொக்கோகோலா, பெப்சிகோ, ஜான்சன்ஸ் அண்ட் ஜான்சன்ஸு, நெட்ஃப்ளிக்ஸு, வால்மார்ட்டு, சிஸ்கோ, அசென்ச்சரு, பேங்க் ஆஃப் அமெரிக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற எல்லா கம்பெனியும் இதில் அடங்கி வருது. அப்போ இந்தியா லெவலில் என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியா லெவலில் சொல்கிற பாருங்கள் 10 கம்பெனி: ஏர்டெல், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ பேங்க், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ், என்டிபிசி, ரெக் லிமிடெட், அல்ட்ராடெக், கடைசியில் பார்த்தீங்கன்னா ஐடிசி. நீங்கள் நினைக்கலாம், சரி இவங்க வந்து நல்லது தானே பண்ணுறாங்க, கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி எக்கனாமிக்கை க்ரோ தானே பண்ண வைக்கிறாங்க, இதனால நம்மளுக்கும் நல்லது தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை. இப்போ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இவங்களால நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நல்லா கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா பெரிய நியூஸ் என்னென்னா, இந்த உக்ரைன் ரஷ்யா வார், இஸ்ரேல் காசா வார், அப்புறமா லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபயர் இன்சிடென்ட்டு, அப்புறமா இந்த ஃபயரை, இந்த டெல்டா ஏர்லைன்ஸ் வந்து ஃபயர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் காசா பற்றி சொல்கிறேன். காசா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, காசாவில் வந்து இஸ்ரேல் வந்து நிறைய வார தொடங்கினால அங்கே இருக்க கம்பெனிலாம் வந்து மொத்தம் வந்து டெமாலிஷ் ஆயிடுச்சு. ஆட்சிக்கு வந்தோடனே நம்ம காசா வந்து ரீபில்ட் பண்ணுறோம். ரீபில்ட்னா என்னன்னா, அங்கே இருக்க கட்டுமானம்லாம் எது இடிஞ்சு இருக்கோ அதெல்லாம் நாங்கள் ரீபில்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம்,
அப்போ வந்து வாரே பண்ணாமல் இருக்கலாமே, எதுக்கு அதை இடிக்கணும்? அமெரிக்கா நினச்சிருந்தா அந்த காசா வர நிறுத்தி இருக்கலாம், அந்த பில்டிங்கே டெமாலிஷே ஆகாமல் பார்த்துருக்கலாம். அதை டெமாலிஷ் பண்ணி திரும்பியும் இவங்க ஒரு ஃபண்டு கொடுத்து ரீபில்ட் பண்ணுறாங்கன்னா அது அப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது. அப்போ அது என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, பிளாக் ராக் வந்து ஃபண்டு கொடுத்துருக்காங்க அந்த காசா வந்து சீக்கிரமாக கேப்சர் பண்ணி அங்கே ஒரு ஸ்மார்ட் சிட்டி உருவாக்கணும்னு. அதுதான் இவங்களோட பிளான். அதுக்காக வந்து இப்போ நார்மலாக வந்து எதனா பிரச்சனை பண்ணி நீங்கள் காலி பண்ணணும்னு சொன்னால் காலி பண்ண மாட்டாங்க மக்கள். அதனால இந்தமாரி வாரு இல்லைன்னா எதனா இவங்களே ஒரு பிளான் பண்ணி எதனா பண்ணி அங்கே இருக்க மக்களை வந்து திசை திருப்பத்துக்காக இந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. இப்போ வந்து காசா வந்து ஸ்மார்ட் சிட்டி ஆகிறது தான் இவங்களோட பிளான். நெக்ஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா இந்த உக்ரைன் ரஷ்யாவோட பிளான். உக்ரைன் ரஷ்யா என்னடா ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்ந்துருவாங்க. சேர்ந்துட்டு உக்ரைனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உக்ரைனில் இருக்க எல்லா பில்டிங்கும் டெமாலிஷ் ஆச்சுன்னா அங்கே உக்ரைனில் வந்து நாங்கள் ஒரு பெரிய பெரிய வந்து கம்பெனி இது பண்ணுறோம், நம்ம கிரியேட் பண்ணலாம், உக்ரைனை ரீக்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உக்ரைனும் அதே மாதிரி ஸ்மார்ட் சிட்டி ஆகலாம்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணின்னு இருக்காங்க. அதனால தான் இந்த வாரம் போயின்னு இருக்கு. இப்போ ரீசெண்டாக நடந்த January 22 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபயர் இன்சிடென்ட். அது இயற்கையாக ஆயிடுச்சுன்னு தான் நினச்சின்னு இருக்கும். பட் அது இயற்கையால் அது ஒரு ப்ரீ பிளான்டு. எப்படா ப்ரீ பிளான்டுன்னு சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் கொஞ்சம் நல்லா கவனிங்க, உங்களுக்கு புரியும். இப்போ இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஃபயர் இன்சிடென்ட் ஆச்சுல, அதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி இந்த பிளாக் ராக் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்த பிளாக் ராக் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் நடத்துகிறாங்க. அங்கே இருக்க அமெரிக்காவில் இருக்க இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து இந்த பிளாக் ராக்கோ ஃபண்ட் வச்சுருக்காங்க. பிளாக் ராக் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இன்சூரன்ஸ் ஏஜென்சி இருக்காங்களோ அவங்கள அனுப்பிச்சு யார் யார் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்களோ அவங்க இன்சூரன்ஸை வந்து கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க. எதனால் கேட்டால் சில்லி ரீசன் வந்து எங்கள் பேங்க் வந்து திவால் ஆயிடுச்சு, எங்கள் பேங்க்கில் வந்து லாஸ் ஆக போகுது, அதனால் வந்து நாங்கள் வந்து உங்கள் ஃபண்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுறோம், உங்களோட ப்ரீமியம் அமௌண்ட்டை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, சரி ப்ரீமியம் அமௌண்ட் நம்ம போட்ட காசு நம்மளுக்கு வந்துடுதுன்னு சொல்லிட்டு எல்லா அக்ரிமெண்ட்டும் கேன்சல் பண்ணி சைன் போட்டுடுறாங்க. சரி நம்ம அமௌண்ட் வந்துச்சுன்னு மக்களும் சந்தோஷமாயிடுறாங்க. கரெக்டாக அது கழிச்சு January 22 ஃபயர் இன்சிடென்ட் நடக்குது. இந்த ஃபயர் இன்சிடென்ட் நடந்தோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா மொத்தம் வீடும் வந்து எரிஞ்சிச்சு. இதனால எவ்வளோ பில்லியன் வந்து அமெரிக்கன் லாஸ் ஆயிடுச்சு. அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து வேற இடத்துக்கு போயிட்டாங்க. இதை பயன்படுத்தி இந்த பிளாக் ராக் என்ன பண்ணாங்கன்னா அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல யார் யார் வந்து அந்த இடத்த வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட போயிட்டு கம்மியான ரேட்டுக்கு வாங்கி இவங்க கேப்சர் பண்ணிக்கிறாங்க. இப்போ ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன அறிவிப்பு சொல்ற 30 வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கை லெவலுக்கு அந்த ஸ்கை லெவல் டச் பண்ணுற மாதிரி பில்டிங்கை வந்து நாங்கள் பில்ட் பண்ண போகிறோம், ஒரு வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய டூரிஸ்டாக இந்த லாஸ் ஏஞ்சல்ஸை மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபயர் வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி டாக் போயிருக்காது, ஃபயர் ஆன அப்புறமா தான் இந்த மாதிரி டாக் போயிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து பிளாக் ராக்கே வந்து ப்ரீ பிளான் பண்ணி இதை ஃபுல்லாக வந்து ஃபயர் இன்சிடென்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய வீடியோ கூட லீக் ஆயிடுச்சு, மனுஷங்களே அங்கங்கே தீ வச்சு எரிக்கிற மாரி. அது வந்து நேச்சரானதில் இவங்களே ப்ரீ பிளான் பண்ணுது. இவங்க ஒரு இடத்த சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை அழிக்காமல் விட மாட்டாங்க, அதை அழிச்சு இவங்க கேப்சர் பண்ணிப்பாங்க. இப்போ டெல்டா ஆக்சிடென்ட் நடந்துச்சு, டெல்டா ஏர்லைன்ஸு இந்த கனடாவில். அந்த டெல்டா ஏர்லைன்ஸ் பிளான் பண்ணது கூட இந்த பிளாக் ராக் தான் இருக்கும். ஏன்னா கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்டா ஏர்லைன்ஸில் வந்து இவங்க குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து எடுத்துட்டாங்க. அது வந்து எப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் வந்து கிராஷ் பண்ணி அந்த டெல்டா ஏர்லைன்ஸோட ஸ்டாக்கை வந்து டவுன் பண்ணிட்டாங்க. இவங்க நினச்சா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை ஏற்றுவாங்க, இவங்க நினச்சா அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை இறக்குவாங்க. கோவிட் இருக்குல்ல, இந்த கோவிட்ல வந்து இந்த பெஃபிசர் இருக்குல்ல, பெஃபிசர்னா அது ஒரு கம்பெனி, வேக்சின் கண்டுபிடிக்கிற கம்பெனி. இந்த பெஃபிசர் கம்பெனி இருக்குல்ல, அந்த பெஃபிசர் கம்பெனியில் இவங்க ஒரு மினிமம் ஷேரை இவங்க வச்சுருக்காங்க. எதுக்கு நீங்கள் நினைக்கலாம் ஷேர் தானே வச்சுருக்காங்கன்னு. நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம், கோவிட்ல வந்து எல்லா கம்பெனியும் லாஸ் ஆகிருக்கும், ஆனால் இந்த பேராமெடிக்கல் கம்பெனி மட்டும் தான் ஏறி இருக்கும். அதனால அது எதனால யோசிச்சிங்க தெரியுமா? ஏன்னா வந்து இவங்களுக்கு கோவிட் வரப்போகுதுன்னு தெரியும். அதனால எல்லா ஃபண்டும் வேர்ல்டில் இருக்க எல்லா கம்பெனிலையும் இவங்க பிளாக் ராக் வந்து ஃபண்டு எடுத்துட்டாங்க. ஃபண்டு எடுத்துனோன்னு கம்பெனி எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு, மொத்த கீ இறங்கிச்சு, மொத்தம் ஃபண்டு எடுத்துன்னு போயிட்டு பேராமெடிக்கல் இவங்க கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதனால தான் பேராமெடிக்கலில் வந்து மொத்தம் ஏறிச்சு. இவங்க நினச்சாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை டம்போ பண்ணலாம், இவங்க நினச்சாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பம்போ பண்ணலாம். டம்ப் அண்ட் பம்ப்னா ஒன்றும் இல்லை, இவங்க நினச்சா ஏற்றுவாங்க, இவங்க நினச்சா ஸ்டாக் மார்க்கெட்டை இறக்குவாங்க. இந்தமாரி வந்து இவங்க வந்து வேர்ல்டு லெவலில் பண்ணாத இதே இல்லை. ஆனால் நம்ம கிட்ட மறைக்கிறதுக்காக இவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க கிட்ட மீடியா இருக்குது, மீடியா பெரிய பெரிய மீடியா, ஃபாக்ஸ் வச்சிருக்கல, ஃபாக்ஸ் நியூஸ் சேனல், யூஎஸ்ல பெரிய நியூஸ் சேனல் CNN, அதுமாதிரி இந்தியா லெவலில் பெரிய பெரிய நியூஸ் சேனல்லையும் இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து மீடியாவும் இவங்களது, மிலிட்ரி கம்பெனிலையும் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால மிலிட்ரியும் இவங்களது பெரிய பெரிய கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களை பற்றி யாருமே எதுவுமே பேச முடியாது.
ஏன்னா வந்து இவங்க இலுமினாட்டியோட கம்பெனி. அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ மிச்ச கம்பெனிலாம் இலுமினாட்டி பேஸ்ட் இல்லையானு? எல்லாமே இலுமினாட்டி பேஸ்டு. இந்த இலுமினாட்டி பேஸ்டு கம்பெனி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு கம்பெனி வேணும்ல, அந்த கம்பெனி தான் இந்த பிளாக் ராக்கு. இந்த பிளாக் ராக் வந்து எதனா ஒரு ஃபண்டை வந்து இப்போ பிளாக் ராக் கம்பெனியில் எதுனா ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை பிளாக் ராக் கம்பெனியில் ஸ்கேம் எதுனா நடந்துச்சுன்னா மொத்த எக்கனாமிக்ஸோ டவுன் ஆகிடும். அது ஒரு பெரிய கிரைசிஸ் ஆகிடும். எக்கனாமிக்லாம் அப்படியே அப்சைட் டவுன் ஆகிடும். இதனால வந்து விலைவாசிலாம் எவ்வளோ ஏறிடும். ஏன்னா அது அவ்வளோ பெரிய கம்பெனி, அவ்வளோ பெரிய கம்பெனியில் அவ்வளோ ஃபண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதனால வந்து நம்ம வந்து மீன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஈஸி, நம்ம நினச்ச மாரி வந்து ப்ராஃபிட் பண்ணிடலாம், நம்ம நினச்ச மாரி இது பண்ணிடலாம் நினைக்க முடியாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து இந்த பிளாக் ராக்னு ஒரு கம்பெனிக்கு அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு 5500 கம்பெனி இருக்குது. இந்த பிளாக் ராக்கும் வேன்கார்டும் சேர்த்து ஒரு 8000 9000 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து இந்தியா லெவலில் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியா லெவலில் வந்து நிறைய பேருக்கு நம்ம தமிழ்நாட்டில் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த ரிலையன்ஸ் இருக்குல்ல, ரிலையன்ஸோட இது சிஇஓ அம்பானி, அவரும் இந்த லாரி ஃபிங்கோ 2 பேரும் சேர்ந்து ஜியோ பிளாக் ராக்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா ஜியோ வந்து நிறைய ஃபிலிமில் வந்து வந்துட்டாங்க. அவங்க வராத ஒரே ஒரு ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் மட்டும் தான். இப்போ அதுலேயே வந்துட்டாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து இவங்க 600 கோடி, அவங்க 600 கோடி, மொத்தம் 1200 கோடி போட்டு இந்தியாவில் வந்து ஒரு கம்பெனியை உருவாக்குறாங்க. அந்த கம்பெனி பேர் எதுவுமே இல்லைங்க, ஜியோ பிளாக் ராக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 44வது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி. இப்போ வந்து இந்தியாவிலேயும் இங்கே ஒரு கம்பெனி வந்து ஜியோ கூட சேர்ந்து இப்போ இங்கே வந்து உள்ளே வந்திருக்காங்க. இவங்க என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.